Good evening friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் நம்ம எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத நம்ம பார்த்தறலாம். ஓகே, எலக்ட்ரோலைசிஸ்ங்கிறது என்னன்னா ஒரு டிசி பவர் சப்ளைவை நம்ம வந்து ஒரு சொல்யூஷனில் நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனில் இருக்கிற அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், இந்த ரெண்டு அயான்ஸுமே பிரிக்கப்படுது. உதாரணத்துக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் பூராமே கேத்தோட நோக்கியும் நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே ஆனோட நோக்கியும் பாஸ் பண்ணுது. இந்த நேரத்தில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ்ங்கிறோம். இன்னொரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறது என்னன்னா ஹைட்ரோலைசிஸ். இந்த சொல்யூஷன், அதாவது ஒரு வாட்டரில் ஒரு சால்ட் இல்லை ஒரு பேஸ், ஒரு ஆசிடை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னா அதில் இருக்க அயான்ஸஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ், அது வந்து செப்பரேட்டாக அதால் வந்து பிரிக்க முடியுது. In this first trial, we used aluminium as electrodes and our hostel drinking water as electrolyte. Since water is a poor conductor, the hydrogen was too little in a long time, and the byproducts aluminium hydroxide and aluminium hydride produced were also too high when compared with hydrogen. Since aluminium is highly reactive element compared with steel, it produced more byproducts. ரெடி போடு, இவ்வளோ போடு. கொஞ்சம் நேரம் புகை வெளில வரட்டும். அவர் போட்ட வருது. இருக்க புடுங்கடா, அதை புடுங்கடா, புடுங்க 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 புடிங்கிடு, நவுந்துரு. வெளில இடுறா, வெளில இடுறா, வெளில எடுத்து போடுறா கீழே. ஹரியா தள்ளிடா, கொஞ்சம் வெள்ளை இல்லாத அலுமினியத்தை வெள்ளை இல்லடா, வெள்ளை இல்லை எனக்கு லைட்டாக வை, எப்படி விட்டுரு. இப்போ புகையே போயிடுச்சுடா. வேற இல்லை, இன்க்ளூடிங் மச்சான், மறுபடியும் உள்ள போட்டு வெளியிடா. பேசாதா இப்போ அவுட்ரு